தற்போது கிடைத்த அண்மை செய்தி. நயன்தாரா விக்னேஷ் சிவனின் திருமண ஆவணப்படம் நாளை திரையிடப்படவுள்ள நிலையில் இன்று பிரிவியூ ஷோ நடத்தப்பட்டது. அதில் தனுஷ் கூறி தடை செய்யப்பட்ட வீடியோக்களும் இடம்பெற்றுள்ளதாக தெரிகிறது. இது தொடர்பான தகவல்களை நமக்கு அளிப்பதற்காக தீபன் களத்தில் இருக்கிறார். கீதன், செய்தியாளர் கீதன் தொடர்பில் இருக்கிறார். வணக்கம் கீதன், இது தொடர்பான உங்களோட விளக்கங்களை விரிவா சொல்லுங்க. வணக்கம். நடிகை நயன்தாரா அவர்களின் அந்த திருமண ஆவணம் படம் நாளை வெளியாகின்றது. அதற்கு முன்னோட்டமாக செய்தியாளர்களுக்கு இன்று அந்த திரைப்படம் திரையிட்டு காண்பிக்கப்பட்டது. அதில் தற்பொழுது இந்த சர்ச்சைக்குரிய வகையில் நடிகர் தனுஷ் 10 கோடி நஷ்டீடு கேட்டிருந்த அந்த 3 வினாடி காட்சிகள் இடம்பெற்றிருக்கின்றன. குறிப்பாக அது நானும் ரவுடிதான் என்ற அந்த திரைப்படத்தின் படப்பிடிப்பு தளத்தில் எடுக்கப்பட்ட அந்த காட்சிகளாகும். இதற்கு தான் 10 கோடி நஷ்டீடு கேட்டு தனுஷ் தெரிவித்திருந்த நிலையில் அத்தெளிவாக காட்டமான அறிக்கையை நேற்று நயன்தாரா தனுஷை தாக்கி வெளியிட்டிருந்தார். இந்த விவகாரம் குறிப்பாக நேற்றைய தினம் மிக பெரும் ஒரு பரபரப்பை திரையுலகில் ஏற்படுத்தியிருந்தது. குறிப்பாக நானும் ரவுடிதான் படத்தின் காட்சிகள் மற்றும் பாடல்களை பயன்படுத்த தனுஷ் தொடர்ந்து அனுமதி மறுத்து வந்த நிலையில்தான் இந்த 3 வினாடி காட்சிகளுக்கு 10 கோடி ரூபாய் தனுஷ் கேட்கிறார் அப்படின்ற அந்த ஒரு துணியில் காட்டமாக விமர்சித்து நடிகை நயன்தாரா நேற்று அறிக்கை வெளியிட்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து இன்று வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய அந்த முன்னோட்ட காட்சிகளில் அந்த சர்ச்சைக்குரிய வகையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த காட்சிகளும் இந்த ஆவணப்படத்தில் இடம்பெற்றிருக்கின்றது. குறிப்பாக தனுஷ் நஷ்டீடு கேட்ட அந்த காட்சிகள் நயன்தாரா தரப்பு நீக்கப்படாமல் அந்த ஆவணப்படத்தில் அவ்வாறே நாளை வெளியீடு செய்ய இருக்கின்றார்கள். நெட்ஃபிளிக்ஸ் வலைதள பக்கத்தில் நாளை பிற்பகல் இது வெளியாகும் என்று தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் 1 மணி நேரம் 22 நிமிடங்கள்ல ஓடக்கூடிய அந்த ஆவணப்படத்தில் நயன்தாரா தற்பொழுது அந்த சர்ச்சைக்குரிய அந்த காட்சிகளும் இடம்பெற்றிருக்கின்றன. தங்கள் தகவல்களுக்கு மிக்க நன்றி கீதன்.